மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ந்து புவியியல் பாடத்துல காலநிலை மாற்றங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன, அன்றைக்கு நாங்கள் காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் விளைவுகளை இவ்வாறு இழிவாக்கிக் கொள்ளலாம், இழிவென்றால் குறைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு 2-3 கருத்துக்களை நாங்கள் விடைகளை பார்த்து இருந்த நாங்கள் ஞாபகம் இருக்கா? பிள்ளைகளுக்கு படிப்புல கவனம் செலுத்த வேணும். நல்ல பிள்ளைகள் நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக என்றும் வாழ்வதோடு எல்லாம் படிக்க வேணும். படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேணும். என்ன குட் பாப்போம். ஆகவே காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகளை இழிவாக்கிக் கொள்வதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கையில் நான் அன்றைக்கு பச்சை வெட்டு வாயுக்களை வெளியிடுகின்ற வலுமூலகங்களை குறைவாக பயன்படுத்துதல் என்று நான் சொன்னேன். அது விளங்கப்படுத்தி இருக்கிறேன். என்ன அடுத்தது என்ன? புதுப்பிக்கக்கூடிய காற்று, சூரிய சக்தி போன்ற வலுமூலகங்களின் பயன்பாட்டினை ஊக்குவித்தல். இங்க புதுப்பிக்கக்கூடிய என்று கூறுகின்ற இந்த கருத்து என்னன்னு சொன்னால், சரியா, அதாவது தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வளங்கள். பெட்ரோலியம் எல்லாம் தொடர்ச்சியாக இன்றைக்கும் கிடைக்கப் போவதில்லை. அது தோன்றுவதற்கு கோடி ஆண்டுகள் சென்றிருக்கும். ஏன்னா உயிரினங்கள் இறந்து நிலத்தில் மடியும் போது அவற்றிலிருந்து வருகின்ற அந்த எச்சங்களின் போது இந்த கொழுப்பு போன்ற பதார்த்தங்கள் கீழே போய் உடம்புகள் எல்லாம் அழிவிட எங்களில் உயிரினங்கள் இருக்கிற கொழுப்பு பதார்த்தங்கள் கீழே போய் பாறைகளில் தேங்கி நின்று காலகதியில் அவைதான் நிலநெய்யாக இல்லை பெட்ரோலியம் என்று சொல்லக்கூடாது, நிலநெய். அது வெளியில் எடுத்து உருக்கி தண்டும் போது தான் அது பெட்ரோலியமாக மாறுகிறது. என்ன அப்போ நிலநெய். சரியா பிள்ளைகள்? இந்த பசு நெய் எவ்வாறு மாட்டினுடைய பாலில் இருந்த கொழுப்பை எவ்வளவு வெளியில் எடுத்து அதுதான் இந்த நெய் பட்டர் நாங்கள் இதென்றெல்லாம் சொல்லுகிறோம். என்ன அதே மாதிரி மனிதன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் இறந்து மடியும் போது, இந்த புதையுண்டு மடியும் போது அதில் வருகின்ற இந்த கொழுப்பு தன்மையான பொருட்கள் தான் காலகதியில பாறைகளில் படிந்திருந்து நிலநெய்யை மாறுகின்றன. ஏன்னா பிறகு அதை அப்படியே பம்ப் பண்ணி வெளியில் எடுத்து அதை எடுக்கும்போது பல்வேறு வடிவங்களாக நாங்கள் அதை பிரித்து எடுக்கின்றோம். பெட்ரோல், சூப்பர் பெட்ரோல், என்ன மண்ணெண்ணெய், டீசல், என்ன இதை விட கேஸ், அதிலிருந்து வர வாயுக்கள், எரிவாயுக்கள், கேஸ், என்ன இப்படி பல்வேறு பொருட்களை நாங்கள் இந்த நிலநெய்யின் மூலம் பெற்றுக்கொள்வோம். இது உருவாவதற்கு கோடி ஆண்டுகள் செல்லலாம், அதற்கு மேலும் செல்லலாம். நேற்று இன்றைக்கு நாளைக்கு உருவாகாது. என்ன ஆகவே தான் அந்த மீளா வளங்கள் என்று நான் முன்னுக்கும் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். விளங்குதோ? அவை புதுப்பிக்க முடியாத வளங்கள், அதாவது தொடர்ச்சியாக புதுப்பிக்கிற இங்க கருத்து சரியோ தொடர்ச்சியாக பெற முடியாத வளங்கள். என்ன புதுப்பிக்கிறேன்னு சொன்ன உண்மையான கருத்து ஒன்றிலிருந்து புதிதாக உருவாக்குவதுதான் புதுப்பிக்கிறேன்னு சொல்லி. இங்கே நாங்கள் புதுப்பிக்கிறேன்றது கருத்து என்னன்னு சொன்னால் அதை தொடர்ச்சியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பெறக்கூடியதாக இருக்கும். அதுதான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்ற கருத்து இங்கே கூறப்படுகின்றது. அப்போ மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய வளங்களாக எவை இருக்கின்றது? யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், நான் காற்று எடுக்க முடியாது, மிக இலவசமாக வந்து கொண்டிருக்கு. பெரும்பாலும் உண்மைக்கு இலவசமாக கிடைக்கும். ஆனால் சில இடங்களில் நாங்கள் அதை விலை கொடுத்து வேண்டியிருக்கு. என்ன காற்று இல்லாத இடங்கள்ல சந்திர மண்டலம், என்ன அதே நேரத்தில் நோயாளர்கள் சுவாசிக்க முடியாவிட்டால் என்ன ஆக்சிஜனை பெறுகின்றோம், விலை கொடுத்து தான் வேண்டியிருக்கு. ஆனால் பெரும்பாலும் காற்று இலவசமாக எல்லோருக்கும் கிடைக்கிறது. அது முடிவதும் இல்லை, தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அது புதுப்பிக்கக்கூடிய அல்லது மீளும் வளங்கள், மீண்டும் தோன்றுகின்ற வளங்கள். சூரிய வெப்பம், சூரிய ஒளி, என்ன இதே போன்று புதிய சக்தி வளங்களாக கடல் அலை, நிலவெப்பம் போன்றவற்றை வளங்களாக, மீளும் வளங்களாக அல்லது புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக நாங்கள் இலவசமாகவும் பெறக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான வளங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது பிள்ளைகள் என்ன கோளச்சூழல் வெப்பமடைவதை எங்களால் தடுக்க முடியும். ஏன்? இந்த எரிபொருளை எரிக்கும் போதுதான் அதிலிருந்து வருகின்ற வெப்பம்
அப்போ பிள்ளைகள் இந்த சக்திகளை நாங்கள் பெட்ரோலியத்தை பயன்படுத்தி இயந்திரங்களையோ அல்லது வாகனங்களையோ அல்லது நாங்கள் சமையல் வேலைகளை வீட்டுகளிலேயோ ஏனைய வேலை செய்யும்போது அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற வெப்பம் தாங்க முடியாது எங்களுக்கு. அவையெல்லாம் மேலெழுந்து சென்று என்ன பச்சை விட்டு வாயுக்களை அதிகரிக்கின்றது. இந்த வாயுக்கள் நச்சு வாயுக்கள் என்ன சூரியனுடைய கதிர்வீழ்ச்சிகளை வெளியேற விடாமல் தடுக்கின்றது. எனவே மீண்டும் அந்த வெப்பம் மீண்டும் புவியை வந்து அடைகின்றது. அப்ப பாருங்க இவ்வளவு வெப்பம் அதிகரிக்கிறது. ஏன்? இந்த சக்தி வளங்களை நாங்கள் பயன்படுத்தும் போது, அதை எரிக்கும் போது வருகின்ற வெக்கை. அது மட்டுமில்லை, அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சு வாயுக்கள், புகைகள் என்ன. அப்ப அதுகளை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த சூரிய சக்தி, காற்றலை சக்தி, கடலலை சக்தி என்பவற்றை நாங்கள் பயன்படுத்தும் போது அங்க வெப்பம் பெறுமா பிள்ளைகள்? வெப்பம் இல்லை. அப்படி வந்தாலும் மிக குறைவானதாக இருக்கும். என்ன? ஆகவே பச்சை விட்டு வாயுக்களால கோளச்சூழல் வெப்பமடைவதோ இணைய வழிகள் மூலம் கோளச்சூழல் வெப்பமடைவதோ தடுக்கப்படும் அல்லது குறைவாக்கப்படும், இழிவாக்கப்படும். என்ன விளங்குதை அன்றைக்கு இதையும் விளங்கப்படுத்தலாம். அடுத்தது என்ன சொல்லுவோம்? விவசாய நடவடிக்கைகளுக்காக இரசாயன பசலைக்கு பதிலாக சேதன பசலைகளை பயன்பாட்டினை ஊக்குவித்தல். சேதனம் என்பது இயற்கையானது, அசேதனம் என்பது செயற்கையானது பிள்ளை. அப்ப சேதன பசலைகள் என்பது இயற்கையிலிருந்து பெறப்படுகின்ற பசலைகள். எப்படி பிள்ளைகள்? குப்பை கூடங்களை என்ன எரிப்பது, இருக்கிற இல்லை குப்பை கூடங்களை அப்படியே பயன்படுத்துவது. பயன்படுத்தும் போது அவை பசலையாக மாறுகின்றன. என்ன? உயிரினங்களின் கழிவுப் பொருட்கள், என்ன உயிரினங்களின் எச்சங்கள், என்ன தாவரங்களின் இலைகுலைகள், என்ன பிள்ளைகள். மற்றது நாங்கள் பார்க்கலாம், இந்த வயல்வெளிகளில் வயல் செய்யும் போது கிடைக்கப்படுகின்ற அந்த உணவுப் பொருட்களை எடுத்து விட்டு அதிலிருந்து கழிவுப் பொருட்கள், என்ன நாளாந்தம் நாங்கள் பயன்படுத்துகின்ற வீடுகளில் சமையலுக்கோ இதுக்கோ பயன்படுத்தி அதிலிருந்து கிடைக்கப்படுகின்ற கழிவுப் பொருட்கள், என்ன இவை எல்லாம் சேர்த்து நாங்கள் இல்லத்துக்குள்ள புதைக்கும் போது அல்லது பசலையாக நாங்கள் மாற்றி பக்கெட்டில் அடைத்து அதை விற்பனை செய்யும் போது என்ன அவை அசேதன பசலைகள் எனப்படுகின்றன. அவற்றினால தீங்குகள் மிக மிக குறைவு. இல்லை என்றெல்லாம் அப்படி வந்தாலும் மிக மிக குறைவாக இருக்கும். எனவே கோளச்சூழல் வெப்பமடைவதோ அதனால் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுவதையோ நாங்கள் இழிவாக்கி தடுக்க முடியாது, குறைத்து கொள்ள முடியும். அதை விட்டுட்டு இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் விவசாய நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் 90% மேலாக, சில நாடுகள் 100% என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் விவசாய பயிற்சிகை முறைகளில் நாங்கள் ரசாயன பசலைகளையோ கிருமிநாசினிகளையோ அல்லது வேறு விதமான நடவடிக்கைகளோ இன்றைக்கு மேற்கொண்டு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றோம். இப்போ விவசாயம் என்னும் போது பிள்ளைகள் தனியே பயிற்சிகை அல்ல. விவசாயத்துக்குள்ள என்ன அடங்கும்? பயிற்சிகை, கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடுகள் கோழிகள் பன்றிகள் என்று சொல்லி கால்நடை வளர்ப்பு, அடுத்தது மீன்பிடி. இது மூன்றும் சேர்ந்துதான் பிள்ளைகள் விவசாயம் எனப்படும். அப்போ விவசாயத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? தனிய பயிற்சிகள் மட்டுமில்லை, கால்நடை வளர்ப்பிலும் நாங்கள் மேஸ் வைப்போம். ஏன்னா மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கெல்லாம் மேஸ் வைப்போம். அதில் என்ன செய்யப்படுறது? புரோயிலர் இருந்தால் அது இறைச்சி கூடுதலாக விரும்புறதுக்கு அங்கே என்ன மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு தான் அந்த கோழி அதிகமான முட்டையிடுவதோ அல்லது புரோயிலர் எனப்படும் இறைச்சி கோழி 1 மாதத்தில் அல்ல 3 மாதத்துக்குள்ள பெருசாக வளர்ந்து அது நிறைந்த இறைச்சியை தருவதோ. அதே மாதிரி மேஸ் வைக்கும்போது என்ன முட்டை, பால், அதிகமான பால் இவையெல்லாம் இன்னத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றது? நச்சு ரசாயன இந்த கலவைகளை பயன்படுத்தித்தான். அதற்கு தெரிவதில்லை. என்ன அதே போன்று மீன்பிடியில் நீங்க பார்க்கலாம். மீன்பிடியில் எங்க நச்சு ரசாயன இதுகளை பயன்படுத்தணும்னு கேட்குறீங்களா? மீன் பிடிக்கும் போது பின்பற்றப்படுகின்ற முறைகள்ல என்ன நீங்கள் மீனவ கைத்தொழில படிக்கும் போது பின்பற்றும் முறைகளை நீங்க பார்த்தோம் என்றால்
மீன்களை பிடிப்பதற்காக பல்வேறு விதமான ரசாயன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி பிடிப்பது. அதே நேரத்தில் மீன் உணவுகளை அங்கே போடுவதன் மூலம் அந்த மீன்கள் அந்த இடத்துக்கு வரும். அந்த உணவுகளில் மீன்களை மயக்கக்கூடிய நச்சு ரசாயன பதார்த்தங்களை கலந்த உணவுகளை பயன்படுத்துவது. மீன்களை ஒன்று கவர்ந்தெழுப்பது, மற்ற மீன்களை அதை பிடிக்கிற நேரம் மயங்கிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துலயே அந்த மீன்கள் நிறைந்து காணப்படும், ஓடாது வேறு இடங்களுக்கு. அப்போ இதுகளை பயன்படுத்தி மீனை பிடிப்பது. ஒளியூட்டி மீனை பிடிப்பது, நச்சு ரசாயன இந்த ஒளிகளை பயன்படுத்தி அந்த மீன்கள் அந்த இடத்துக்கு வரும். மீனவ கைத்தொழில நீங்கள் படித்திருப்பீர்கள். என்ன நச்சு ரசாயன வலைகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் நேரடியாக அதில் போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள். எனவே இந்த மீனவ கைத்தொழிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அது இயந்திரமாக இருந்தால் என்ன, மீன்பிடி முறைகளாக இருந்தால் என்ன, மீன்களை பதப்படுத்துவதாக இருந்தால் என்ன, ஐஸ் போட்டு அல்லது கருவாடாக்கி அல்லது டின் மீன்களை அடைத்து பயன்படுத்தும் போது அவற்றை பிரிசர்வ் பண்ணுவார்கள். பிரிசர்வ்னா பாதுகாக்கக்கூடிய வழிகளை பின்பற்று. அதில் என்ன சேர்க்கப்படும்? நச்சு ரசாயன கலவைகள் தான் சேர்க்கப்பட்டு தான் அந்த டின்னில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் பல நாளுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கும் பழுதடையாமல். அப்படியானால் அங்கு அது பழுதடையாமல் இருப்பதற்கு நவீன தொழில்நுட்ப முறைகள் என்னும்போது நச்சு ரசாயன கலவைகளை தான் பயன்படுத்துவார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தும் போது எங்களுக்கு உடனே தீங்கு விளைவிக்காது. அது நாளடைவில் தான் அது தீங்குகளை விளைவிக்கும், பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கும். ஆகவே மீனவ தொழிலாக இருந்தால் என்ன, அல்லது விவசாய நடவடிக்கையில் பயிற்சி முறைகளாக இருந்தால் என்ன, அல்லது கால்நடை வளர்ப்புகளாக இருந்தால் என்ன, இங்கு என்ன ஏற்படுகின்றது? நச்சு ரசாயன கலவைகளை பயன்படுத்தி இவற்றை உற்பத்தி செய்யும் போது ஒன்று உணவுப் பொருட்கள் நஞ்சாகிற மட்டுமல்ல, அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பல்வேறு விதமான வாயுக்கள், நச்சு வாயுக்கள், பல்வேறு விதமான கழிவுகள் எல்லாம் சேர்ந்து இவை என்ன செய்கின்றன? கோளச்சூழலை இன்னும் வெப்பமாக ஆக்குகின்றன. அதானே நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன். நான் என்ன ஒரு யூடியூப் ஒன்று நான் இதில் பார்த்தபோது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு என்ன ஊடகவியலாளர் பேசும்போது சொன்னார், என்ன கோளச்சூழல் வெப்பமடைவதற்கு காரணத்தில் உண்டு நாங்கள் தான் அதில் வீடுகளை நாங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் போகிறோம். பாவித்து போட்டு மின்சார உபகரணங்களை ஆஃப் பண்ணாமல் போகும்போது கூடுதலாக இந்த லைட் வெப்பம் தானே. தொட்டு பேருங்க இவ்வளோ சுடுதுண்டு, நல்ல பல்புகள் கிட்ட போய் பேருங்க இவ்வளோ வெப்பமாக இருக்க வேண்டும். அப்படி இந்த கோடிக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் பாவிக்கும் போது என்ன நடக்கின்றது? அந்த வெப்பம் எல்லாம் எங்கே போகும்? வெளியேறி வானவெளிக்கு செல்லும். அவை பச்சை வீட்டு வாயுக்களால் தடுக்கப்பட்டு மீண்டும் புவிய வந்தடையும். இதனால் கோளச்சூழல் வெப்பமாக்கப்படும். கோளச்சூழல் வெப்பமாக்கப்படுவதனால் ஏற்படும் தீங்களை பார்த்திருக்கிறோம். நீர் பற்றாக்குறை, பல்வேறு நோய்கள், என்ன இது மட்டுமின்றி வறட்சி, தாங்க முடியாத வெப்ப சூழல், இப்படின்னு பல்வேறு பாதிப்புகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே என்ன நடக்க வேணுமாம்? இன்னி பாருங்க, விவசாய நடவடிக்கைகளுக்காக ரசாயன பசலை மட்டுமே அல்ல, ரசாயன பசலை மட்டுமே அல்ல, அங்கு பயன்படுத்துகின்ற பல்வேறு விதமான நடைமுறைகளை நாங்கள் கூடுதலாக இயற்கையான சேதன முறையில் நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் கோளச்சூழல் வெப்பமாவதையும் அதிலிருந்து வருகின்ற காலநிலை மாற்றங்களையும் நாங்கள் இழிவாக்கி குறைத்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், பல்வேறு நாடுகள், மிக முக்கியமாக சீனா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் கூடுதலாக சேதன பசலைகளைத்தான் பயன்படுத்துகின்றன. சீனாவில் ஒரு குறிப்பிட்ட பெரிய நிலப்பரப்பில் முற்றுமுழுதாகவே என்ன செய்கின்றார்கள்? இயற்கை பசலைகளைத்தான் பயன்படுத்தி இயற்கை முறைகளை மேற்கொண்டு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அது
நச்சு ரசாயன கலப்பற்ற சுத்தமான உணவுப் பொருட்களாக இருக்கிறது மட்டுமின்றி தீங்கு விளைவிக்காதது மட்டுமின்றி அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற இந்த உற்பத்தி செய்கின்ற நடவடிக்கைகளினாலும் உற்பத்தி செய்த பின்னர் அதை நாங்கள் உணவாக பயன்படுத்தும் வரை மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகளினால் என்ன நடக்கும்? கோளச்சூழல் வெப்பமாவதை நாங்கள் இழிவாக்கி கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். விளங்குதா பிள்ளைகளுக்கு? அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். என்ன? திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்தல். அது என்ன பிள்ளை? திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்தல். திண்மம் என்ன? கட்டித்தன்மையான அந்த கழிவுப் பொருட்களை திண்மமாக வெளியேற்றுகிற அந்த கழிவுப் பொருட்களை நாங்கள் முகாமைத்துவம் செய்வோம் என்றால் அதை எவ்வாறு நாங்கள் அந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவது? மனிதனுக்கும் இயற்கைக்கும் இந்த பூமி தாய்க்கும் தீங்கு விளைவிக்காத வகையில இந்த கழிவு திண்மம் மட்டுமல்ல, எல்லா விதமான கழிவுப் பொருட்களை அகற்றும் போது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்றால் அதை மேற்பார்வை செய்ய வேண்டும். கண்ட கழிவுப் பொருட்களை எல்லாம் நாங்கள் இடத்துல கொட்டுகிறோம், கடலுக்குள்ள கொட்டுகிறோம், வாய்க்காலுக்குள்ள கொட்டுகின்றோம், கிணத்துக்குள்ள எறிகின்றோம். என்ன? வீடுகள் இல்லாத கிணத்துகளை, ஆக்கள் இல்லாத கிணறுகளை நாங்கள் பார்த்தோம்னா டக்குன்னு குப்பையில போ, ஒரு ஆள் குப்பை போட்டுட்டா எல்லாரும் குப்பையில போ. குடிநீர் மாசடைகின்றது, கிணறு பாலடைகின்றது. அதே நேரத்தில் இந்த திண்ம இல்லை, எல்லா கழிவுப் பொருட்களும் சேர்ந்து அதுக்குள்ள எத்தனையோ விதமான கழிவுப் பொருட்கள் இருக்கிறது. என்ன? அதுல நச்சு ரசாயனம் பாருங்க. உதாரணம், பேட்டரியை நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சு போடு, அது எத்தனை நச்சு ரசாயனம் நிறைஞ்சிருக்கு பாருங்க. என்ன? இப்படியான பல்வேறு பொருட்கள். அதே போன்று நாங்க பார்க்கலாம் இந்த தகரங்கள், பேணிகள், என்ன இரும்பு பொருட்கள் எல்லாம் கரல் பிடிச்சது, இதெல்லாம் தூக்கி கொண்டே கிணத்துக்குள்ள போட்டுருவோம். என்ன? யாரும் பாவிக்காத கிணத்துக்குள்ள, குளங்களுக்குள்ள தூக்கி போட்டுருவோம். அப்ப அங்க இருக்கின்ற தண்ணீரும் மாசடைகிறது, அங்க இருக்க உயிரினங்களும் மாசடைகின்றது, இறந்து போகின்றன. அவை இருப்பதனாலும் உயிர் பல்வகைத்தன்மைகள் என்று அழிந்து விடுகின்றன, பெருக முடியாத நிலை ஏற்படுகின்றது, உணவுச்சங்கிலில் தடை ஏற்படுகின்றது. அது மனிதருக்கும் தீங்குகளை விளைவிக்கும். தச்சையில நாங்கள் குளத்துக்குள்ள எல்லாம் போட்டுருவோம், போத்தல்கள் எல்லாம் உடைச்சி போட்டுருப்பாங்க. குளிக்க போகும்போது உங்களோட காலில் வெட்டி பயங்கரம் வெட்டிடும். தகரங்கள் வெட்டினா ஏற்பு வழி வந்து இறந்து விடுகிறது. என்ன? ஆகவே நாங்கள் மிக அவதானமா இருக்க வேண்டும். பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன அறியாமல் எதையும் மேற்கொள்ளக்கூடாது, விரும்பத்தகாத செயல்கள் ஒன்றையும் செய்யக்கூடாது. என்னென்ன அரசாங்கம் சொல்லுவதோ, என்னென்ன உங்கள் பாடசாலையில சொல்லித்தரார்களோ, என்னென்ன பெரியவர்கள் உங்கள் அம்மா அப்பாயிலிருந்து உங்களை எல்லா பெரியவர்களும் என்ன சொல்லுகிறார்களோ அது எல்லாம் நல்ல விஷயங்களாகத்தான். எப்போதும் கெட்ட விஷயங்களா இருக்காது. உங்களுக்கு எடுத்தோடனே அதெல்லாம் நீங்க வளர்ந்துட்டீங்க, தோளுக்கு மேல வளர்ந்தோன்னு உங்களுக்கு மற்றவர் சொல்வது உங்களுக்கு, அதுவும் கூடுதலாக பெற்றோர் அம்மா அப்பா சொல்றது உங்களுக்கு வேப்பங்காய்மா இருக்கும், ஏற்க முடியாத இருக்கும். உங்களுக்கு தானே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கதைப்பீங்க. என்ன? உங்களுக்கு என்ன தெரியுமென்று அப்பா அம்மாட்ட கேட்பீர்கள். என்ன? நீங்கெல்லாம் C90 என்று சொல்லுவீர்கள். என்ன? அல்ல பட்டிக்காடு என்று சொல்லுவீர்கள். என்ன பிள்ளைகள், எனக்குத்தான் எல்லாம் தெரியுமென்று சொல்லுவீர்கள். அப்படி அல்ல பிள்ளைகள். என்ன? நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், மாசு மறு அற்றவர்கள், அதாவது பாவம் தெரியாதவர்கள், கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். எனவே நீங்கள் அறியாத பருவம், துடின பருவம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள், பெரியோர்கள், பாடசாலையில் ஆசிரியர்கள், கல்வி திட்டம், கல்வியில் என்ன சொல்லப்படுகிறது, உங்களை சூழ்ந்திருப்போர் எல்லாரும் நல்லதைத்தான் சொல்றார். எனவே நீங்கள் கேட்டு அறிவை வளர்ப்பது மட்டுமின்றி அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த எவ்வாறு நாங்கள் இந்த கோளச்சூழல் வெப்பம் அடைவதற்கு, அதனால காலநிலை மாற்றங்களும் அதனால பல்வேறு கொடிய பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் காரணமாக இருக்கிறோம். நாங்கள் எப்படி காரணமா இருக்கிறோம் என்று கேட்கிறேன் இல்லை. அதான் இப்ப நான் உதாரணமாக சொன்னேன். இந்திய ஊடகவியலாளர் சொன்ன ஒரு கருத்து சொன்னேன், பல்பை ஆஃப் பண்ணாம போறது, பல்பை போட்டுட்டு ஆஃப் பண்ணாம போறது. பல்பில் எவ்வளவு வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே கரண்டை பயன்படுத்துவோம்.
இப்போ இது ஒரு சின்ன விடயம், நாங்கள் யோசிக்காத விடயம். வெல்ப அப்புறம் ஓஃப் பண்ணுவோம், அம்மா ஓஃப் பண்ணுவேன், அப்பா ஓஃப் பண்ணுவேன், இல்லை பொறுப்புணர்ச்சிட்டு நாங்கள் நடப்பது ஒவ்வொருவரும் நடப்பது. அது குறிப்பாக நீங்கள் சின்ன பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள் இனி அறிய வேண்டும். அதுக்காகத்தான் அரசாங்கம் உங்களுக்கு இதை அறிவுக்கு எடுத்து தனியாக இப்போ சோதனையை பாஸ் பண்ண மட்டுமல்ல இந்த பாடங்களை உங்களுக்கு சேர்த்திருப்பது. இந்த பாடங்களை சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருந்து, உங்களை சுற்றியிருப்பவரும் நல்லா இருந்து, எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும். நாங்கள் பெறுகின்ற அனைத்தும் எமது பூமி தாயில இருந்து தான் நாங்கள் பெறுகின்றோம். ஏன்னா நிலத்திலும் நீரிலும் வானுவது நிலத்துக்கு கீழ் இருந்துதான் எல்லாத்தையும் நாங்கள் பெற்று சுகமாக சந்தோஷமாக அனுபவித்து வாழுகின்றோம். ஆனால் எங்களுடைய அறியாத செயற்பாடுகள், உங்களுடைய அறியாத செயற்பாடுகளும் எங்களுடைய சுயநல போக்கான செயற்பாடுகள் நாங்கள் தெரிவது சுயநல போக்கான என்ன எதிர்நோக்கற்ற செயற்பாடுகளாலும் இந்த பூமி தாய் மாசடைகின்றது, அதிக வெப்பமாக்கப்படுகின்றது. எனவே கோலச்சூழலும் வெப்பமாகி பல்வேறு காலை மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் கொடிய பாதிப்புகள் ஏற்பட்டு அடிக்கடி சொல்லுது சந்திர மண்டலமோ ஏனைய கோள்களை போன்று இந்த புவியும் உயிர் வாழ முடியாத சூனியமயமான சாக்காடுகளாக மாற்றப்படும். விளங்குத பிள்ளைகள், ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இந்த திண்ம கழிவுகளை அகற்றும் போது என்னென்ன கழிவுகள் அதான் அந்த மாணவர் செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுதல். குப்பையெல்லாம் சேகரிக்கும் போது உங்களுடைய பிரதேசத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? குப்பைகளை வெவ்வேறாக போடுங்கள். திண்ம கழிவுகளை விட அந்த திண்ம கழிவுகளையும் நீங்கள் அதிலையும் பிரித்து உக்கக்கூடியது உட்காதது என்று சொல்லி பிரித்து பேக்கெடுக்குள்ள போடும்போ, அப்படியே போடும்போது அவங்களும் பாவம் தானே, குப்பை அகற்றுவர்களும் பாவம் தானே. இவ்வளவு கழிவு, எவ்வளவு துர்நாற்றத்துக்குள்ள வெறும் கைகளால அதுக்குள்ளேயே நின்று நாங்கள் போடுகின்ற பல்வேறு விதமான அறிவறுக்கத்தக்க புழு பிடிக்கின்ற கழிவுப் பொருட்களை எல்லாம் போடும். அப்போ இந்த குப்பை அகற்றுவதில் எவ்வளவு பாவம்னு நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையா பிள்ளைகள்? என்ன எங்களுடைய பொறுப்பேற்ற தன்மை, என்ன எங்களுடைய சுயநல போக்குகள், மற்றவரை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத நாங்கள் என்ன செய்கின்றோம்? இப்படியான வேலைகளை செய்யும் போது அவர்கள் எங்களுக்காக உதவி செய்து என அவர்கள் மடிகின்றார்கள் பல்வேறு நோய்களினால. இது பாவமில்லா பிள்ளைகள். இது எங்களை நிச்சயமாக எங்களை கேட்கும் இல்லா இறைவன் கேட்பார் இல்லா பிள்ளைகள். என்ன புல்லாய் பூண்டாய் மரமாய் பேயாய் நாயாய் பேயாய் 7 பிறவிகள் என்று சொல்லுவோம். என்ன என்ன அவ்வளவு நாங்கள் பிறக்க வேண்டிய ஏற்படுமே என்று சொன்னால் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற அந்த ஒவ்வொரு சின்ன பொறுப்பேற்ற நடவடிக்கைகளும். அதுக்குத்தான் சொன்னேன், திண்ம கழிவுகளை அகற்றும் போது நாங்கள் கவனமாக முகாமைத்துவம் என்றால் அதை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டும். மாநகர சபையால் ஒரு ஆள் வேறு என்ன குப்பையால் ஒரு பக்கத்தால் பின்னால் ஒரு மோட்டர் சைக்கிள் வேறு சூப்பர்வைசர் என்று சொல்லுவோம். அவர் முகாமைத்துவம், அவர் மேற்பார்வை செய்வார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவற்றை தரம் பிரித்து நச்சு ரசாயன பொருட்கள், உக்கக்கூடிய பொருட்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்று சொல்லி நாங்கள் பிரித்து அவங்களே பிரித்து தந்திருக்கிறார்கள். ஏன்னா கிட்ட நாங்கள் அந்த முதலாம் வகுப்புல இருந்தே இப்ப நர்சரியில் இருந்தே இதை சொல்லி கொடுக்கிறார். கழிவுப் பொருட்களை கண்ட இடத்தில் அகற்றக்கூடாது, கவனமாக அகற்றணும், கவனமாக தரம் பிரித்தது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒவ்வொரு நிறத்திலையும் குப்பை கூடைகள் இருக்கிறது. என்ன பிள்ளைகள் பாருங்க, முதலாம் நீங்களும் படிச்சு தான் இருந்திருப்பீங்க. ஆனா வளர்ந்து வேற விளையாட்டுத்தன்மை, என்ன பொறுப்புணர்ச்சியற்ற தன்மை, போற தன்மை. என்ன பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும். இனியாவது என்ன பிள்ளைகள் எல்லாரையும் அப்படி சொல்லல, பொதுவா சொல்லுங்கன்னா சரியா? அப்ப நாங்களும் சுகமா வாழ வேண்டும். அது எங்களை சார்ந்தவர்களும், அது அம்மா அப்பா மட்டுமில்லை, சகோதரங்க மட்டுமில்லை, சொந்தக்காரர்கள் மட்டுமில்லை, எங்களோடு இருக்கிற சமுதாயத்திற்கு அனைவரும், அதேமாரி நாடு, அதேமாரி உலகத்தில் இருக்கிற அனைவரும் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டோம் என்றால் அப்போ கழிவுகளை என்னென்ன அகற்ற வேண்டும் என்று யோசிச்சு வச்சினார். அதுக்குத்தான் இன்றைக்கு அரசாங்கம் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களான மாநகர சபை, நகர சபை, பட்டின சபை, கிராம சபை என்று சொல்லி இந்த சபைகளை, உள்ளூராட்சி மன்றங்களை அமைத்து இந்த கழிவுப் பொருட்களை கவனமாக அகற்றுங்கள்.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.